உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே நம்மளுடைய வீடுகள்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன் பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் புக்ஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் என்ன புக்கு, நார்மலா இருக்கக்கூடிய இ காப்பி, அதாவது டிஜிட்டல் புக்ஸ் தான் வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் காப்பி வந்து அதிகமா வந்து படிக்கிறது கிடையாது. அதுக்கு முன்னாடி லைப்ரரி போயிட்டு தான் புக் படிச்சுட்டு இருப்பாங்க. பட் இப்போ வந்து எல்லாமே வந்து ஹார்ட் காப்பி சுத்தமா வந்து போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாமே வந்து டிஜிட்டல் மயமா மாறிடுச்சு. ஸோ இதுக்காக தான் வந்து நிறைய டிஜிட்டல் இ புக்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைன்ல கிடைக்குது. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா அமேசானுடைய Kindle e-book கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த Kindle e-book மூலமா நீங்க நல்ல நல்ல புத்தகங்களை ரொம்ப அழகா வந்து இந்த ஒரு Kindle டிவைஸ் மூலமா படிக்க முடியும். Kindle டிவைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு விதமான ஜெனரேஷன் வந்து இப்போ அமேசான்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 9th ஜெனரேஷன், இன்னொன்னு வந்து 10th ஜெனரேஷன். இதுல வந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை வச்சு நீங்க ஒரு நல்ல ஒரு Kindle எப்படி வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வாங்கக்கூடிய அந்த Kindle டேப்லெட்ல 7 இன்ச்சுக்கு மேல இருந்தது அப்படின்னா ஒரு புக்குக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி அதுல 300 ppi அப்படின்னு சொல்லுவாங்க, பிக்சல் பர் இன்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒவ்வொரு பிக்சலுக்கும் ஒரு ஒரு விஷயம் இருக்கு. சோ அப்போ நீங்க படிக்கும் பொழுது எக்ஸாக்ட்டா நீங்க என்ன படிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து உங்களால வந்து ஈஸியா, அதாவது அதை புரிஞ்சுக்கிட்டு படிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி, அந்த அளவுக்கான ஒரு பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு Kindleல வார்ம் லைட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நைட் டைம்ல எல்லாம் புக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா கண்ணுக்கு ரொம்பவே பிரச்சனை வரும். சோ அதனால வார்ம் லைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து டிக்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்கணும். லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஐக்கு ரொம்பவே சிறப்புங்க. ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்கன்னா மினிமமா 32 ஜிபிக்கு மேல இருந்தாதான் நம்ம வாங்கக்கூடிய அந்த இ புக்குக்கே ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா 32 ஜிபிக்கு மேல இருந்தாதான் நம்மளால நிறைய இ புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணிக்க முடியும். சோ அது மட்டும் இல்லாம நீங்க வாங்கக்கூடிய அந்த இ புக் வந்து பாத்தீங்கன்னா அமேசானுடைய பிரைம் ஆக்சஸோட இருக்குதான்னு பாத்துக்கோங்க. மேக்ஸிமம் ஆக்சஸோட தான் கொடுப்பாங்க. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன். அதை தாண்டி இந்த ஒரு அமேசான் Kindle இ புக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆடியோ புக் சப்போர்ட் பண்ணுதான்னு பாருங்க. ஏன்னா ஒரு சில Kindles வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்றது கிடையாது. சோ அதையும் நீங்க செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்தரா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஆடியோபிளா கேட்கறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். படிச்சு அதை கேட்கறது அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியா நம்மளுக்கு புரியக்கூடிய வகையில இருக்கும் அப்படின்னு என்னுடைய கருத்து. வாட்டர் ப்ரூஃப் இருக்கான்னு பாத்துக்கோங்க. வாட்டர் ப்ரூஃப் இருந்ததுனா தான் நீங்க எந்த இடத்துல வேணாலும் அதை படிச்சுட்டு போகலாம். சோ லைட்டா தண்ணி பட்டா கூட எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வராது. சோ இப்போ நான் சொன்ன விஷயங்களை பேஸ் பண்ணி டாப் 5 பெஸ்ட் அமேசான் Kindle டிவைஸ் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் ஃபார் வித் தமிழ். என்னுடைய பேர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். Fifth பிளேஸ்ல Kindle 10th ஜெனரேஷன் பத்தி பார்க்க போறோம். 167 பிக்சல் பர் இன்ச் கிளார் ஃப்ரீ டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. டிரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும் வேர்ட்ஸ். அதே மாதிரி வரக்கூடிய டெக்ஸ்ட்டை வந்து நம்மளால சைஸை வந்து ஏத்த முடியும், குறைக்க முடியும். பிரைம் மெம்பர்ஸ் வந்து ஃப்ரீயாவே அவங்களுடைய இ புக் ரீட் பண்ணலாம்னு அமேசான் சொல்லியிருக்காங்க. பேட்டரி ஒரு வாரம் வரைக்கும் வரும். இந்த ப்ராடக்டோட பிரைஸ் அமேசான்ல 7,999 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 8.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் இருக்கு. பேஸ்ட் ஆன் 2,200 வெரிஃபைட் ரிவ்யூஸ் கொடுத்திருக்காங்க. Fourth பிளேஸ்ல Kindle Paper White 8GB Wi-Fi ஓட வருது. 300 பிக்சல் பர் இன்ச் கிளார் ஃப்ரீ டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. தின்னஸ்ட் ஆகவும் லைட்டஸ்ட் ஆகவும் இந்த ஒரு Kindle டிவைஸ் வரும். நம்மளுடைய ஸ்டோரேஜை வந்து 2 டைம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 8GB வரைக்கும் வருது. Wi-Fi சப்போர்ட்டபிள். இந்த ப்ராடக்டோட பிரைஸ் அமேசான்ல 12,999 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 8.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் இருக்கு. பேஸ்ட் ஆன் 1,668 வெரிஃபைட் ரிவ்யூஸும் இருக்கு. தேர்ட் பிளேஸ்ல Kindle Paper White 10th ஜெனரேஷன் பத்தி பார்க்க போறோம். 300 பிக்சல் பர் இன்ச் கிளார் ஃப்ரீ டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 32 GB thousands of book வந்து இதுல ஸ்டோர் பண்ணிக்க முடியும். built in adjustable light ஆப்ஷன் வருது. Wi-Fi 4G சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராடக்டோட பிரைஸ் 17,999 ரூபீஸ்க்கு அமேசான்ல கிடைக்குது. 8.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 1,668 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல Kindle OS 9th ஜெனரேஷன் வருது. டிஸ்ப்ளே 7 இன்ச் 300 பிக்சல் பர் இன்ச் கொடுத்திருக்காங்க. அடாப்டிவ் ஃப்ரண்ட் லைட் வருது. ஃபர்ஸ்ட் வாட்டர் ப்ரூஃப் IPX8 கொடுத்திருக்காங்க. Wi-Fi 3G சப்போர்ட் ஆப்ஷன் வருது. இந்த ப்ராடக்டோட பிரைஸ் அமேசான்ல 26,999 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 8.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் இருக்கு. பேஸ்ட் ஆன் 287 வெரிஃபைட் ரிவ்யூஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஆல் நியூ Kindle OS 10th ஜெனரேஷன் வருது. ரெசல்யூஷன் டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா 7 இன்ச் வரைக்கும் சைஸ் வருது. 300 பிக்சல் பர் இன்ச் கொடுத்திருக்காங்க. தின் அண்ட்
அண்ட் லைட் டிசைனா வருது. சப்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஆடியோ புக் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். இது இருந்தாதான் ஒரு பெஸ்டான கிண்டல் நம்மளால கண்டிப்பா வாங்கி ரீட் பண்ண முடியும், கேட்க முடியும். 32 GB வரைக்கும் ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராடக்டோட பிரைஸ் அமேசான்ல 28,999 rupeesக்கு சேல் பண்றாங்க. 4.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் இருக்கு. பேஸ்ட் ஆன் 124 வெரிஃபைட் ரிவ்யூஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டை பத்தி இன்னும் அதிகமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். தாராளமா நீங்க செக் பண்ணலாம், பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இன்னைக்கு பார்த்த டாப் 5 பெஸ்ட் அமேசான் கிண்டல் டிவைஸ் உங்களை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். புக் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அமேசான் கிண்டல் டிவைஸ் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லுவேன். என்னதான் மொபைல்ல நம்ம படிச்சாலும் அந்த ஒரு அமேசான் கிண்டல் டிவைஸ்ல படிக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க அதுக்கான ஒரு UI இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். மொபைல்ல படிக்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அதை விட ஒரு பெனிஃபிட்டா இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ் தான் வந்து அமேசானுடைய Kindle அப்படிங்கிற இந்த ஒரு டிவைஸ். ஸோ கண்டிப்பா வாங்கி பயனடைங்க. ஸோ இதை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும் நான் சொன்ன ப்ராடக்ட்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுக்குறேன், அங்கேயும் போய் பார்த்துக்கோங்க. இன்னும் அதிகமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். இந்த மாதிரி நிறைய டெக் சார்ந்த விஷயங்கள், புது புது ப்ராடக்ட்டை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய டெக் ஃபார் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்தரா நம்ம என்ன மாதிரியான கண்டென்ட்லாம் போடுறோமோ டான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நல்ல முறையில் நல்ல ப்ராடக்ட்டை நீங்க வாங்குறதுக்கு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டோட வருகிறேன். அண்டில் சைனிங் ஆஃப் விஜய் பாபா, see you, have a nice day.